ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே தமிழில் பார்த்தோம்னா 11 சீரீஸ் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ வந்து சீரீஸ் போக 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 எல்லாம் டல் ஆகிட்டு வரீங்க போல இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே சூடு பிடிச்சாதான் ஆகுது. ஏன்னா வந்து 40 டேஸ் தான் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழை நீக்க. மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருமுனை புரிகின்றன. இதுக்கு ஆன்சர் புரிகின்றது. மரபு பிழையற்றதை எடுத்து கூறவும். சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். ஆக்சுவலி ரிப்பீட்டட் தான். ஓகே, ஒரே விஷயம் எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் மாதிரி சேவல் வந்து ஆக்சுவலி கூவும், கோழி தான் கொக்கரிக்கும். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறி. டி பாலை என்னது நண்பகல் வரும், ஏற்பாடு வராது. குறிஞ்சி யாமம் மருதம் வைகரை முல்லை மாலை. பெருமாள் திருமொழி 4வது திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம். ஐந்தாம் திருமொழி. கடற்கலன்கள் எவை என கண்டறிக. நாவாய், வங்கம், தோணி. விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க. புலி. புலி என்னன்னு சொல்லுவோம். பரல், சிங்க, குருளை, கன்றுக்குட்டி, கன்றுக்குட்டி பாருங்க, ஆட்டுக்குட்டி, யானைக்கன்று, இந்த மாதிரி. ஏழு தொழில்கள் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல். கலித்தொகை. கண்ணுடையம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது. பல்லுன்னு வந்துருச்சு அப்படின்னா என்னது, சிற்றிலக்கியம். ஆதிசித்தர். திருமூலர். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன்னுண்டது சிரித்த பின் உண்டார்க்கு. ஏழமை வேடு நிறந்தல் என்னென்றை ஏசாரோ என்று இயம்பியவன். வேடன் வந்துருச்சு. வேடன்னாவே யாரு, குகன். தமிழக அரசால் சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது எது. அரங்கநாதன் விருது. ஓகே. தீதின்றி வந்த பொருள் எவற்றையினும். அறமும் இன்பமும். பொருந்தாததை கண்டறிக. கரிசலாங்கண்ணி, கையாந்தகரை, பிருங்கராசம், சிங்கவல்லி. சிங்கவல்லி இதெல்லாம் என்னதுன்னா கரிசலாங்கண்ணியோட கரிசலாங்கண்ணி, கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம் வரும் இல்லையா. சென்னை அடையாற்றில் அவ்வ இல்லம் நிறுவியர். டாக்டர் முத்துலட்சுமி. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது. இஸ்மத் சன்னியாசினா ஐ திங்க் தூய முனிவர் நினைக்கிறேன். தூய முனிவர் அந்த வேறு. சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு. தூய துறவி. தூய துறவி. சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர்.
கல்விமார் கலைஞர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் உன்னை கூடாதென்றால் தடுப்பார் கோமதிதா ஈஸ்வரி என்று பாடியவர். அழகிய சொக்கநாதர். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளில் சுட்டப்படுபவர். பொருணர். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடல் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம். திருஆலவாய் காண்டம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. குமரன் கம்பராமாயணம் கற்றார். பொருத்தமான விடையை தேர்க. எதிர்மறுத்து கூறல் மறைவிடை. உடன்பட்டு கூறல் நேர்விடை. நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் விடை. இனமானதை கூறல் இனமொழி விடை. தொன்மை தமிழர்களில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர். கிரேக்கர். மலைமுகம் காணா பயிர் போல. ஊமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக. வருந்துதல். பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும். புரிசை மதில். மாக்கால் கடல். புலை சாரம். நியமம் அங்காடி. மாக்கால் கடல். கீழ்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. பயின்றான். பயில். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர். இளங்கோவடிக. இயைபு என்பது தொடை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச பகுதியும் மறைந்து வரும் பெயரெச்ச டேஸ் என்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வளர் தமிழ் எடுத்துக்கலாம். இது எப்படி எழுதலாம்னா வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எழுதலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா கின்ற இதெல்லாமே பார்த்தோம்னா இடைநிலை. ஃபஸ்ட்டு அந்த காலம் காட்ட இடைநிலை தான் என்னது வளர்கின்ற வளர்ந்த அந்த இடைநிலை எல்லாமே மறைஞ்சு வருது. அதே மாதிரி பார்த்தோம்னா பெயரெச்ச பகுதி. இப்போ வளர்ந்த வளரும் இதில் பார்த்தோம்னா இது பெயரெச்ச பகுதி. அந்த பகுதி என்னது மறைஞ்சு வருது. ஸோ இது என்னதுன்னா வினைத்தொகை. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது. சோழர் காலம். தவறான தொடர்களை தேர்ந்தெடு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையை தெருக்கூத்து. தவறானதை தேர்ந்தெடு. ஒன்று 3 மட்டும்தான் தப்பு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை பார்த்தோம்னா அந்த புலி ஆட்டம் இருக்கு இல்லையா அது. அதே மாதிரி தேவராட்டம் ஆண்களால் மட்டும்தான் ஆடப்படும், பெண்கள் ஆட மாட்டாங்க. முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட சுரதாமன் இதழ் இது. காவியம். 12 திருமுறைகளில் முதல் 3 தொகுக்கப்பட்ட திருமுறைகளாக பாடல்களை பாடியவர். திருஞான சம்பந்தர். நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவதற்கு அது ஆகுமே என்று பாடியவர் யார்?
சிறுமூலர். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நஞ்சொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல். குயில் பாட்டு. அதாவது நாட்டிலையும் பாடும் குயில், காட்டிலையும் பாடும், நாளெல்லாம் நல்லா ஒலிக்கும், அந்த பாட்டினால் நெஞ்சை பறிகொடுத்தேன். ஸோ குயிலோட பாட்டு வந்து இனிமையாக இருக்கும் இல்லையா, அப்படி சொல்கிறாங்க. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? பட்டினம். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார்? காமராசர். முதல் ஆழ்வார்கள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? பொய்கை ஆழ்வார். வேற யார் வராங்க? பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், நம்மாழ்வார். நம்மாழ்வார் வர மாட்டாங்க. பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், இன்னொருத்தவங்க யாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர்? மு. மேதா. சீராபுராணம் எத்தனை காண்டங்கள் உடையது? 3. காளமேக புலவரின் இயற்பெயர் யாரு? வரதன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர்? பெரியார். ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை? அகவல். ஆசிரியர் படம் மறைவித்தார் என்பது எவ்வகை தொடர்? பிறவினை. ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக. பொறுத்தவர். அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருளினையாது? அரினா திருமால், அரினா அறிந்து கொள். அகர வரிசைப்படுத்தி சரியான விடை தேர்ந்தெடுக. டி. கிழக்கு. கீற்று, குருவி, அடுத்து கோலம். இது வியங்கோல் வினைமுற்று. போ. ஒரே நிமிஷம். அதாவது போக்குக. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டு இது வந்து வியங்கோல் வினைமுற்று. போ என்ற கட்டளை துணையுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. கூற்று சரி, காரணம் தவறு. பிகாஸ் வந்து போக்குக அதோட கட்டளை எது என்னன்னா போக்கு அப்படின்னு வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேண்டுதல் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல்? நாலடி 400. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? ஏலாதி. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சீமான தியறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன்? தருமன். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது? பெரிய புராணம். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள்? சித்தர்கள். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையா நாடகம். ஆசிரியர்? கீழே சொல்லுங்க. திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர்? பரஞ்சோதி முனிவர்.
கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர். கம்பர் நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்தோர் தமிழ்நாடு என பாடியவர். தமிழ்நாடுன்னு வந்துச்சு அப்படின்னாவே பாரதியார். இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. தொழிற்பெயர் செப்பல், வினைத்தொகை காய்மணி, ஓமை தொகை மூதூர், வேற்றுமை தொகை மலர்க்கை. ஒன்று 2 மட்டும்தான் சரி. ஓமை தொகை மூதூர் வந்து பண்பு தொகை, மலர்க்கை ஊமை தொகை வரும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகம் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடியெதுகை சொற்கள். நிமிஷம். ஓகே. முத்தமிழ் மெத்த இத்து இத்து எதுகை. ஸோ வந்து அடியெதுகை கேட்டனா முத்தமிழ் மெத்த. கீழ் வருவனற்றில் பிறவினை வாக்கியம் இது. செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வித்தான். தேவநேய பாவனர் சரியானதை கண்டறிக. தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். அனைத்தும் சரி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர். வரதராசனார். சந்திப்பிழையற்ற தொடர்தேர்க. வல்லைப்பாட்டின் சிறப்பு கேட்ப முளவை முழங்குகின்றன. வல்லை இப் பாட்டின் சிறப்புக்கு இக் ஏற்ப முளவை முழங்குகிறது. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. செந்தாமரை இன்சொல் கடுங்கதிர் அலைக்கடல். ஸோ செந்தாமரை பண்பு தொகை, இன்சொல் பண்பு தொகை, கடுங்கதிர் பண்பு தொகை, பட் அலைக்கடல் வினைத்தொகை. ஸோ அதுதான் வந்து பொருந்தாதது. கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. ஒழுக்கம் சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு. சென்னை மாகாண தமிழ் சங்கம். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. ஒப்புரவு. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர். அஞ்சலையம்மாள். பூவிதழ் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல். பரிபாடல். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்னும் தமிழின் பெருமை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஊவேசா. காருகர். நெய்பவர். எண்ணெய் விற்போர் ஓசுனர். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது. உற்றது உரைத்தல் விடை. சொல் பொருள். திகிரி, கருணை, அலி, ஆணை, சக்கரம், அலர், மகரந்தம், கொங்கு, மலர்தல்.
ஸோ திகிரி, திகிரி, ஆணை சக்கரம், அலி, அலி கருணை, அலர் மலர்தல், கொங்கு மகரந்தம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. ரைட். சடங்கு. இந்த சரின்றது RIGHT. இயேசு காவியம் பாடியவர்? கண்ணதாசன். தவறான இணைகளை தேர்ந்தெடுங்க. நா. பிச்சமூர்த்தி, அன்னம் இடுதோது, பாரதியார், இந்தியா விஜயம், பெருஞ்சித்திரனார், தென்மொழி தமிழ்ச்சிட்டு, மீ. ராஜேந்திரன், நவ இந்தியா ஹனுமான். தவறான இணையை. 1, 4. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? நா. முத்துசாமி. அவங்க பேரே கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி தான் வரும். ஓகே. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர். காரணம், கூற்று இரண்டும் சரி. தமிழ் விடுதூது என்றும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர்? உவேசா. ஓகே. பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி? இருப்பவனுக்கு புளியப்பம், இல்லாதவனுக்கு பசியப்பம். உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம்? உண்டு. ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம்? சூளாமணி. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? G.U. போப். தொண்டைமான் இளந்திரையனை பாடுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேட அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? விஜயலட்சுமி பண்டிட். சரியான தொடரை தேர்ந்தெடு. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. எழுத்தாளர் ராஜாம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்? வேருக்கு நீர். சொல் பொருள் பொறுத்துக. அளந்தவர், நோற்றல், கிளை, போற்றார். அளந்தவர் வறியவர், நோன்றல் பொறுத்தல், கிளை உறவினர், போற்றார் பகைவர். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். தற்செயல் நிகழ்வு. சிறி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. சிரித்து அப்படின்றதுதான் வினையெச்சம். இதுல சிரித்த அப்படின்றது பெயரெச்சம், சிரித்தல் அப்படின்றது தொழில் பெயர். மருள் எதிர்ச்சொல் தருக. தெருள்.